அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்பின் மனிதாபிமான நிகழ்ச்சி திட்டங்களுக்கான நிதியுதவி குறைப்பானது இலங்கை உள்ளிட்ட நாடுகளின் இறப்புகளில் அதிக தாக்கத்தை செலுத்தும் என ஆய்வு ஒன்று கூறுகின்றது. இதன்படி குறித்த நிதி குறைப்பானது 2030ஆம் ஆண்டளவில் உலகளாவிய ரீதியில் 14 மில்லியனுக்கும் அதிகமான இயற்கைக்கு புறம்பான இறப்புகளுக்கு வழிவகுக்கும் என அந்த ஆய்வில் குறிப்பிடப்பட்டுள்ளது. உலகின் மிக பழமை வாய்ந்த மருத்துவ இதழான த லான்செட் நடத்திய ஆய்வொன்றில் இந்த விடயம் தெரிய வந்துள்ளது. இதன்படி இறப்பு அபாயத்தில் உள்ளவர்களில் 1/3 பங்கினர் சிறுவர்கள் எனவும், குறிப்பாக ஆண்டுக்கு 7 லட்சம் வரையான சிறுவர்கள் உயிரிழக்க நேரிடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை உள்ளிட்ட உலக நாடுகளில் செயற்பட்டு வரும் USAID என்ற அமெரிக்க சர்வதேச அபிவிருத்தி முகவரகத்தின் திட்டங்களுக்கான நிதியுதவியில் 80%த்திற்கும் அதிகமானவற்றை ரத்து செய்வதாக முன்னதாக ட்ரம்ப் நிர்வாகத்தால் அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் குறித்த செயற்பாட்டின் விளைவாக குறைந்த மற்றும் நடுத்தர வருமானங்களை கொண்ட பல நாடுகளில் உலகளாவிய தொற்றுநோய் அல்லது ஒரு பெரிய ஆயுத மோதல் என்பவற்றுக்கு நிகரான தாக்கம் ஏற்படும் என்று த லான்செட் கூறியுள்ளது.